இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். அதிமுகவில் இருக்கவங்க வேற கட்சிக்கு இணையற விலகிறான்றது எல்லாமே மற்றவங்களோட தூண்டுதல் பேர் தான் செய்யறாங்க. அது வந்து எங்களுக்கு வெறுப்படிக்கு செய்யறாங்க. ஆனால் எந்த வெறுப்பையும் நாங்கள் பார்ப்போம். ஆனால் தேர்தல் நாங்கள் ஜெயிப்போம்னு அவருடைய கருத்து தான் சொல்றது. ரொட்டினா ஒவ்வொரு கட்சி கூட்டங்கள்லையும் அது செயல் வீரர் கூட்டமாக இருந்தாலும் சரி, பொதுக்குழுவாக இருந்தாலும் இதுதான் எல்லா கட்சிகளும் பேசுவாங்க, இந்த எல்லா கட்சிகளும். அதனால இதுக்கெல்லாம் போய் நீங்க இன்னொரு கட்சியோடைய பொதுக்குழுல அங்க உள்ள நிர்வாகிகள் பேசுறதெல்லாம் என்னிட்ட சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு நான் அதுக்கு என்னிட்ட பதில எதிர்பார்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் மேல இம்பீச்மெண்ட் முதல்ல வந்து அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடையாது. இன்னொன்னு, இதுவரை நம்ம கடந்த காலத்துல ஒரு நீதியரசர் மேல இம்பீச்மெண்ட், ஊழல் குற்றச்சாட்டுகள், டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார்கள், இது போன்ற கரப்ஷன் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் வரும்போதுதான் இம்பீச்மெண்ட் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது புதிதாக இருக்கிறது. நீதிபதியே அவருக்கு உள்ள அதிகாரத்துல அவர் ஒரு தீர்ப்பு சொல்றார். அதை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை என்பது அது தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது, அது பாதுகாப்புக்கோ இல்லை அதை செயல்படுத்துவதற்கோ அல்லது செயல்படுத்துவதால் அதை தொடர்ந்தோ பாதிப்புகளை உருவாக்கும் என்று மாநில அரசு நினைக்கின்ற பட்சத்தில் அதை மேல்முறையீடு செய்வதுதான் சாதாரணமாக நடக்கக்கூடியது. இது திமுக இம்பீச்மெண்ட் அளவிற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் இது வித்தியாசமாகத்தான் தெரிகிறது. அவங்களுக்கு தான் இது கிடையாதுங்க, அவங்களுக்கு பெரும்பான்மை கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை கொண்டு வந்து அதை பதிவு செய்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். 2026 சட்டமன்றத்தில் அமமுகவுடைய நிலைப்பாடு என்டிஏ கூட்டணி எதை கூட்டணி எதாங்க 2020 வர சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடைய நிலைப்பாடு வந்து என்டிஏ கூட்டணியிலேயே இருக்குமா அல்லது தாவேகாவோட கூட்டணியில் இணையத்துக்கு வாய்ப்பு? எந்த கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் என்பதை நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. ஏன்னா சில கூட்டணிகளுக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி அவர்கள் கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை. ஆனால் அது ஒரு இறுதி வடிவம் பெற்று நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்வதற்கு முடிவு செய்கிறோமோ அந்த முடிவு எடுத்த பிறகு உறுதியாக நான் ஊடகங்களில் தெரிவிப்பேன். இடஒதுக்கீடுக்காக அண்ணன் போராட்டம் அறிவிச்சிருக்காரு. அதுக்கு அழைப்பு வந்திருக்கா? நீங்க அந்த கூட்டத்துல கலந்துக்கிறீங்களா? அது என்னைக்கு அந்த கூட்டம்? 17 அன்றைக்கு நான் ஊர்ல இல்ல. இல்ல வழக்கறிஞர் பால் அன்றைக்கு நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்க எனக்கு பேசினாரு. நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து அழைப்புதல் தருவதாக சொன்னார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அது மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிற ஒரு அறிவிப்பு தான். அதை விரைவாக நடத்த வேண்டும் சொல்லி பண்றாங்களா? மத்திய அரசு அவர்கள் அதை மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தமிழக அரசு தனியாக நடத்த வேண்டும் என்ற பீகார் ஆந்திராலாம் ஏற்கனவே நடத்திட்டாங்க. இப்ப மத்திய அரசே அறிவிச்சிட்டு, அதனால வந்து தமிழ்நாடு அரசும் நடத்த வேண்டும் என்று அவர்கள் வைக்கிற கோரிக்கை என்ன என்று பார்ப்போம். சரி, அது என்னன்னு அதை பார்த்து நான் சரியாக தெரிஞ்சு கொண்டு நான் பதில். திமுக ஆட்சியில் வந்து 888 கோடி ஊழல் தொடர்ந்து
1000 கோடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கருத்து. அது உங்களுடைய பார்வை? இல்லை, எதா இருந்தாலும் கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துதான் ஆகணும். என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல குற்றச்சாட்டு தமிழக அரசு அதில் என்ன செய்ய போகிறார்கள், என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு பதில் சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு வரும்போது அதை டிசைட் பண்ணதான் திமுக ஒரு வேலையை செய்யுது. திருப்பரங்குன்ற விவகாரத்தையும் அதே போலதான் செய்யறாங்க அப்படின்னு ஒரு கருத்து. திருப்பரங்குன்ற விவகாரம் எந்த காரணத்தை கொண்டோ கடவுளின் பெயரால், கோயிலின் பெயரால், இல்ல மதங்களின் பெயரால், ஜாதிகள் பெயரால தமிழ்நாட்டில் எந்த ஒரு குழப்பத்தையோ எந்த ஒரு பதட்டத்தையோ எந்த ஒரு கட்சியுமோ எந்த ஒரு அமைப்புமோ நாங்கள் உட்பட யாரும் செய்யக்கூடாது. அதுதான் இன்றைக்கு அமைதி பூங்காவாக தமிழகம் தொடர்ந்து இருக்க வேண்டும். இங்கு உள்ள மக்கள் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து சகோதர சகோதரிகளாக நிம்மதியாக வாழ்கின்ற சூழ்நிலைக்கு எந்தவித கேடும் யாராலும் வந்துவிடக்கூடாது. அதை அரசாங்கங்களும் நீதிமன்றங்களும் அதை சரியாக செய்வார்கள் என்று நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது. மாவட்ட தலைவர் வந்து பாண்டிச்சேரியில் பேசும்போது வந்து பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தை வந்து மத்திய அரசு வந்து ஒதுக்குது, தமிழகத்தை நிறைய ஒதுக்குது. அது அவருடைய கருத்து. அதுக்கெல்லாம் நம்ம அது அவருடைய கருத்து. அதுக்கு மத்திய அரசை சேர்ந்தவர்கள், அந்த மத்திய அரசில் ஆட்சியில் உள்ளவர்கள் பதில் சொல்லுவார்கள். இன்னும் முடிவு செய்யும். அதுதாங்க பார்த்தா அதான் தமிழ்நாடு அரசு அதுல என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்த்துவிட்டு பதில் சொல்லுவோம். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து திமுகவுக்கு வெற்றி முகமா இருக்குமா இல்ல தோல்வி முகமா இருக்குமா? அதுல அமமுகவுடைய நிலைப்பாடு இருக்கு. என்னை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தவிர்க்க முடியாத சக்தியாக எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை பலப்படுத்தி பல மாவட்டங்களிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு யாரும் வெற்றி பெற முடியாது என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு. அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும். KN செங்கோட்டையன் வந்து அதிமுகவிலிருந்து விலகி ஆனா இன்னும் பல அதிமுக தலைவர்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து காவியத்தால இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கு என்று ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனா அமமுக வந்து ஏடிஎம்கேக்கு விழுந்து பிரிஞ்சு அமமுக தனிச்சா இது இருக்கு. ஆனா அந்த ஏடிஎம்கேல இருந்து அமமுகவுக்கு ஏன் வரல நீங்க அவங்களதான் கேட்கணும். அது மாதிரி நாங்க யாரையும் போய் பணம் கொடுத்தோம், காசு கொடுத்தோம், இல்ல எங்க கட்சிக்கு வாங்குறோம். நாங்க இது கொள்கை ரீதியாக அம்மாவின் லட்சியங்களும் கொள்கைகளும் வருகின்ற நூற்றாண்டுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஆளும் கட்சியாக இருந்த பொழுதே அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூட அவர்கள் அதிலிருந்து இவரை நீக்கினாலும் அவர் முருகன் அண்ணன் போன்றவர்கள் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொருத்தவங்களை ஒரு இயக்கத்துல வாங்க வாங்கன்னு அழைப்பது என்றைக்குமே அந்த கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எந்த ஒரு நிர்வாகியும் எந்த ஒரு இயக்கத்திலிருந்து வெளியேறினால் அது அவர்களுடைய சொந்த விருப்பத்தின்படி செல்ல வேண்டும். அவரை பணம் கொடுத்தோ நிர்பந்தப்படுத்தியோ இன்னொரு கட்சிக்கு இழுப்பதால் இது வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப எங்க கட்சியிலிருந்து எத்தனையோ பேர் அவர்களுடைய பதவிக்கு ஏற்ப அவர்களது தேவைகளுக்கு ஏற்ப சுயநலமிக்கவர்கள் சுய லாபத்திற்காக சென்றவர்கள் எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் இன்றைக்கு எல்லா பகுதிகளிலுமே முன்னை விட வலுவாக கட்டமைப்பை உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் வெற்றி பெற முடியாது என்ற நிலைக்கு எங்கள் இயக்கத்தை உயர்த்தி இல்ல அந்த தொகுதியில நான் ஒரு தொகுதியில அறிவிக்கிறேன்னா இப்ப முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகன் அவர்கள் ஏற்கனவே அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அநியாயமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர். அவருக்கு அந்த தொகுதி எங்கள் கூட்டணியில பெற்றுத்தர வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதுபோல் DKR போன்ற
அண்ணன் பொருளாளர் போன்றவர்கள் இன்னும் நிறைய முக்கியமான நிர்வாகிகளுக்கு எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் வேட்பாளரான தகுதியும் அவர்கள் அந்த தொகுதியில செல்வாக்கும் கட்டமைப்பையும் சரியாக தேர்தலை சரியாக சந்திக்கக்கூடிய வேட்பாளர்களுக்குத்தான் நாங்கள் கூட்டணியிலே உறுதியாக நாங்கள் பெறுவோம். அது கொடுக்கின்ற கூட்டணியில் தான் நாங்கள் இடம். தாவேகா தலைவர் விஜயனுடைய அரசியல் பயணம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்? அதெல்லாம் மக்கள் தீர்மானிக்க வேண்டிய சக்தி எல்லாம் நான் என்ன இதுக்காக ஒரு ஏஜென்சி நடத்திக்கிட்டு இல்ல ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு எந்த கட்சி வெற்றி பெறும் சொல்லுவேன். நான் ஒன்னே இல்ல நான் என்ன சொல்றேன், எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது, வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கருத்தை சொல்வதுதான் சரியாக இருக்கும். மற்ற கட்சிகளை பற்றி நாம் விமர்சிப்பது நன்றாக இருக்காது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது வளர்மதியா அம்மாவோட ஆன்மா எடப்பாடியார் வடிவில் நம்ம எல்லாம் சிறுவாரூர் மண்டலத்துல வந்து கண்காணிச்சு பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்க நேரத்தையும் நேரத்தையும் வீணடிக்க நான் விரும்பவில்லை. போதுமா? சரி, இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.